ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எந்த இடங்கிறது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காருக்குள்ளே போவோம். இந்த வாட்டி கார் ஓட்டுறது நான் கிடையாது. ஆமாம், நீ யாரா அப்படின்னு யாராவது நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க கேட்கலாம். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் தான் சிவா, என் மனசில் தான் இருக்கா சௌமி. ஆமாம், இந்த காரை ஓட்டிகிட்ருக்கிறவர் நம்ம அருண். இந்த வாட்டி நான் கார் ஓட்டலை, தவிர நான் காருக்குள்ளேயே இல்லை. இவங்க எல்லாம் காரில் வந்துட்டுருக்காங்க. நானும் நண்பர் கணேஷும் மட்டும் பைக்கில் வந்தோம். ஏன்னா 2 கார் எடுக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால தான். சரி, இப்போ யாரெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் கணேஷ் ஃபேமிலி, அருண் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் ஃபேமிலி, நாங்கள் தான். இப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு பெட்ரோல் பம்ப் காட்டுவோம். அங்கே தான் நாங்கள் சரியாக இந்நேரத்தில் என்னோடய பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்ருந்தோம். அதனால தான் இந்த ஸ்லோ மோஷனில் அந்த இடத்த காமிச்சிட்ருக்கோம். பாருங்கள், இவங்க ஜாலியாக காருக்குள்ளே ஏசியில் ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க. நம்ம தான் வெயிலில் முடியல, அப்படி ஒரு வெயில் அடிச்சது. அந்த வெயிலில் வந்துட்டு இருந்தோம். சரி ஓகே, இந்த வெயிலில் எங்கே தான் போகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு சிம்பிளான பதில், சாப்பிட போகிறோம் அதுதான் மேட்ரு. ஆனால் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு. ஏன்னா அது நம்ம புதுசாக பண்ணுற ஒரு விஷயம். அதனால தான் கொஞ்சம் சஸ்பென்ஸை வச்சு காமிக்கலாம் அப்படின்னு. பாருங்கள், பெங்களூரோட பார்டரை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அத்திப்பள்ளி டோல்கிட்ட போயிட்டுருக்காங்க. நாங்கள் பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருந்தோம், பட் இருந்தாலும் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாராயணா சிட்டி. இன்னும் வளர்கிறோம், அது நமக்கு வழக்கமாக நடக்கிறது தான். நாராயணா சிட்டியை நம்ம தாண்டிட்டு இருக்கோம். ஓகேங்க, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்பாட் எங்கே அப்படின்னா, எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட இடம். அந்த இடத்து பேர் சரியாக சொல்ல தெரியல, பட் ஆனால் நாங்கள் இது 3வது தடவையாக போயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் லஞ்சுக்கு வந்திருக்கோம். அந்த லஞ்சுக்கு வந்திருக்கிற இடம் என்ன அப்படின்னா, அப்சல்யூட் பார்பிக்யூ வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரில் அப்சல்யூட் பார்பிக்யூவில் லஞ்ச் போகலான்னு ரொம்ப நாளாக ஒரு பிளானை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தான் கிடைச்சிது. அதான் வந்திருக்கோம். இப்போ தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்க. நான் இவங்களுக்கு முன்னாடியே பைக்கில் போய் நாங்கள் ரிசர்வ் பண்ண சீட்டில் எங்களுக்கு அலர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே போய் உட்காந்துட்டு. அதாவதுங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்காக பக்கத்து தெருவோ இல்லை பக்கத்து ஊருக்கு போய் சாப்பிட்றவங்கள பார்த்துருப்பீங்க. நாங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு போய் சாப்பிட்றோம். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் கர்நாடகா போய் லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் மேட்ரு. ஸோ அதை ஒரு விலாகாக எடுத்து போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஓகே, நமக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் என்ன தருவாங்க, அந்த கார்ன் தான், அந்த ஃப்ரைடு கார்னு முதல்ல கொடுத்தாங்க. இந்த வாட்டி சுமாராக தான் இருந்தது, அவ்வளோ சிறப்பாக இல்லை, அவ்வளோ கிறிஸ்பியாக இல்லை. பட்டு சில பேர், அதாவது நம்ம கணேஷ் அப்புறம் பிரியா, இவங்களாம் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க முதல் முறையாக வந்திருக்காங்க. நாங்களும் அருண் ஃபேமிலியும் ஒரு வாட்டி ஆல்ரெடி வந்திருக்கோம், அப்போல்லாம் வீடியோ எடுக்கல. பட் ஓகே, இந்த வாட்டி நம்ம வீடியோ எடுக்கலான்னு நம்ம நினச்சோம். ஃபுட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க எல்லோரும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிக்கனு, அப்புறம் அந்த டெசர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, நான் ஒரு முகத்தை காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தான் என் முகத்தை காமிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் போய் சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன், என்னென்ன ஐட்டங்கள்லாம் இருக்குது, அதாவது ஃபுட் ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கணேஷ் பாருங்களேன், எப்பயுமே நம்ம கணேஷாக ரொம்ப ஸ்லோவாக சாப்பிடுவார். இந்த வாட்டி அவர் தான் ரொம்ப ஸ்லோவாக கடைசியாக சாப்பிட்ருக்காரு. மற்றவங்களாம் சாப்பிட்டு டெசர்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஆள் ஐஸ்கிரீமை வெளுத்து கட்டிகிட்ருக்காரு. போன வாரம் தான் அவருக்கு கோல்டு, ஹாஸ்பிட்டல் போய் ஒரு 800 ருபீஸ் செலவு பண்ணிட்டு வந்தோம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காரு. அதை விட நம்ம கீர்த்தி பாருங்கள், பூந்து விளையாடுறா. அவளுக்கு ஐஸ்கிரீம்னால் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் நம்ம சௌமி குல்ஃபி வித் சௌமி அப்படிங்கிற மாதிரி சௌமி குல்ஃபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நம்ம ஜெகதீஷ், அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்தவங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஆள் இருக்காரு அங்கே பாருங்களேன். அதுக்கு முன்னாடி கீர்த்தியை பாருங்கள், அப்படியே ஐஸ்கிரீமை ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கிற ஒரு ஆள் இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா கீர்த்தி. அங்கே பாருங்களேன், அட்டா என்ன ஒரு அழகு. ஓகே ரைட்டு, இப்போ நம்ம முக்கியமான ஆளை பார்க்கலாம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கணேஷ் அண்டு பிரியா தான். சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம பிரியாவுக்கு எப்பயுமே ஒரு கூச்ச சுபாவம், கேமரா கொண்டு போனால் பதட்டமாயிருவாங்க. பதட்டத்தில் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பதட்டம் இல்லாமல் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஒரு ஜாலியான ஃபேமிலி டைமாக இருந்ததுங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆட்கள், செல்ஃபி எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் இதையே தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதையும் உங்களுக்காக ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ நிறையா கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க.
ஏன் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டென்ஷன், டைமிங் லேட் ஆகிடுச்சு அதனால். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம புஜ்ஜிக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொஞ்சம் ஏர்லியராக பண்ணிடலான்னு சொல்லி புஜ்ஜி ஆசைப்பட்டு கேட்டார். ஏன்னா புஜ்ஜி பர்த்டேக்கு பவிஷா, இனிஷா, லிச்சு இவங்கெல்லாம் இருக்கிறதே கிடையாதா, அதனால் சரி அப்பா எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் முன்னாடியே பண்ணிவிடுவோம், இந்த வருஷமும் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம முன்னாடியே பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி கேட்டான். ஓகேப்பா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட் பார்பிக்யூலேயே வச்சு நம்ம புஜ்ஜியோட பர்த்டேவை ரொம்ப ஏர்லியராக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அங்கேயே கேக் கட்டிங்கெல்லாம் பண்ணோம். புஜ்ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதை நீங்கள் பார்த்து. ஓகே, ஒரு வழியாக நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பட் பாதி வழியில் எங்களால் வீடியோ எடுக்க முடியல, கண்டினியூ பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,